7th கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் டு வெர்பல் ஸ்டேட்மெண்ட். அதாவது அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம எதில் ரைட் பண்ணணும்? வெர்பல் ஸ்டேட்மெண்ட்டில் ரைட் பண்ணணும், அதாவது சென்டென்ஸாக ரைட் பண்ணணும். இப்போ என்ன இல்லை, டிவைடடுக்கு ஒரே ஒரு வேர்டு தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸ் இஸ் டிவைடட் பை, இதுக்கு ஸ்பெல்லிங் படிக்கணும், டிவைடட் பை 3. எக்ஸ் இஸ் டிவைடட் பை 3, அவ்வளோதான். செகண்ட் பாருங்கள், இது வந்து அடிஷனா, நம்ம என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் மோர் தென் யூஸ் பண்ண பேக் சைட்லேருந்து போகணும். மோர் தென் நான் யூஸ் பண்ணல, ஈஸியாக ரைட் பண்ண போகிறேன். என்ன ரைட் பண்ண போகிறேன்னா 11 is added to 10 times x. ஓகேவா? இது 10x என்னது, 10 times xன்னு எழுதலாம். ஓகேவா? இது வந்து அடிஷன் இருக்கனால added to ரைட் பண்ணுறேன். added to அதாவது ஃப்ரண்ட் டு பேக் தான் எழுதணும். ஸோ என்ன பண்ணலாம்? 11 is added to 10 times x. இதுக்கு என்ன பண்ணிடலாம்? அப்போஸ்ட்ரோஃபி போட்டுடலாம். இப்படி வேறு என்ன மாதிரி எழுதலாம்? 10 இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் 10 அண்ட் எக்ஸ், அந்த மாதிரி எழுதலாம். அப்படி இல்லைன்னா 10 அண்ட் த மல்டிப்ளை பை 10 இஸ் மல்டிப்ளை பை எக்ஸ்ன்னு எழுதலாம். உங்களுக்கு அதெல்லாம் வேண்டியதில்லை, நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிஷன் கேட்டால் ஆடட் டு ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 இஸ் ஆடட் டு 10 times எக்ஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிஷன் பாருங்கள். 70s அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஈஸி எப்படி எழுதலாம்? 70 times எஸ்ன்னு எழுதலாம். இந்த வேரியபிள்ஸ்க்கு நம்ம அப்போஸ்ட்ரோஃபி போட்டுக்கலாம். அப்புறம் வேறு எப்படி எழுதலாம்? த ப்ராடக்ட் ஆஃப் 70 அண்ட் எஸ்ன்னு எழுதலாம். ஓகேவா? அப்படி இல்லைன்னு எப்படி எழுதலாம்? 70 இஸ் மல்டிப்ளைட் பை எஸ்ன்னு எழுதலாம். ஈஸியான மெத்தட் என்னென்னா, நீங்கள் மல்டிப்ளிகேஷன் வந்தால் டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, அடிஷன் வந்தால் ஆடட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ராக்ஷன் வந்தால் என்ன பண்ணலாம்? பேக் டு ஃப்ரண்டில் சப்ராக்டட் ஃப்ரம் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? எந்த வேர்டு வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் அடிஷனுக்கு 4 சொல்லியிருக்கேன், சப்ராக்ஷனுக்கு 4 இருக்குது, மல்டிப்ளிகேஷனுக்கு 3 இருக்குது. அதில் நீங்கள் ஏதோ ஒன்று நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? அது ஒன்று மட்டும் எது கேட்டாலும் அந்த ஒன்று மட்டும் ரைட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் வெர்பல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அல்ஜிப்ரிக்கில் ஈஸியாக வந்து ரைட் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ.